ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ரூட் கூட பட்டாணி சேர்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின பீட்ரூட் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பீட்ரூட் 1 எடுத்துருக்கீங்க. இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இதில் நம்ம மிளகாய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பீட்ரூட்டும் நல்லா பொடியாக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 விசில் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடிட்டு நம்ம விசில் போட்டு விட்டுறலாம். இப்போ இது விசில் வரட்டும். விசில் வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு நைஸான விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டும் பட்டாணியும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போது பீட்ரூட்டையும் பட்டாணியும் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து மசிச்சு பாருங்கள். நல்லா மசிய வரணும். நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கடையிலே போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நான் குக்கர்லேயே 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பீட்ரூட்டும் பட்டாணியும் பாருங்கள் நல்லா மசியுது, நல்லா வெந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும், இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தக்காளி எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டையும் பட்டாணியும் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெறும் பீட்ரூட்டை மட்டும் நீங்கள் தனியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பட்டாணியோடு சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் வேணான்னு சொல்லாமல் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம். தேங்காய், பூண்டு, சீரகம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு நம்மளுக்கு நல்லா சுருள வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குனீங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா சுருள வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ சரியாக 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நம்ம பீட்ரூட் பட்டாணி எல்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இது கூட கடைசியாக ஒரு 3 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் அல்லது 3 ட்ராப் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பீட்ரூட் பட்டாணி சேர்த்த கூட்டு ரெடி ஆயிருச்சு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.